ஹாய் எவ்ரி ஒன், நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் எனக்கு நிறைய விஷயம் இன்றைக்கி எனக்கு தோணுச்சு இன்றைக்கி ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. பட் ஆனால் அது ஃபெயிலியரில் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அந்த இதில் ஏற்பட்ட கன்ஃபியூஷனால் நான் இன்றைக்கி ட்ரேட் எடுக்கலை. ஸோ அந்த இது என்னன்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரீப்ளே இதில் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ காலையில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நம்ம கம்பேரிட்டிவாக இன்னைக்கு காலையில் பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸோ இருங்க ஒரு 2 to 3 கேண்டில்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த இடத்துல தான் பேங்க் நிஃப்டி நல்லா சப்போர்ட் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ இன்னொரு கேண்டில் கூட போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நல்லா சப்போர்ட் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பட் ஆனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிஃப்டி நல்லா செல்லிங்கோட இது வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதனால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக வேறு இருந்தது. ப்ளஸ் நிஃப்டியில் கொஞ்சம் இந்த சப்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா இருந்தது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ ஆர்டர் ஃப்ளோவில் காலையில் பார்த்திங்கன்னா, ஸோ லெஃப்ட் சைடில் இருக்குது பேங்க் நிஃப்டி, ரைட் சைடில் இருக்குது நிஃப்டி. ஸோ 9 பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி 9 கேண்டில்லே பார்த்திங்கன்னா நல்ல பையிங் தான் வந்திருக்கு. பட் ஆனால் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா 9 to 9:20 பார்த்திங்கன்னா செல்லிங் தான் வந்திருக்கு. ஸோ இந்த நிஃப்டியில் ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விற்காக தான் இருக்குது. ஸோ அதனால் அதை கன்சிடர் பண்ண முடியாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து 9:25 பார்த்திங்கன்னா ஹியூஜ் டெல்டா இந்த மாதிரி கேண்டில் தான் அந்த அந்த நாளோட நிஃப்டி ட்ரெண்டே டிட்டர்மின் பண்ண போகிறது இது தான். ஸோ அந்த கேண்டிலோட ஹை பிரேக் ஆனால் மேலே போகும், அந்த கேண்டிலோட லோ பிரேக் ஆனால் இதாகும். ஸோ அதில் இம்பேலன்ஸ் எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் போகணும். ஸோ பட் ஆனால் நான் இன்றைக்கி காலையில் நான் பண்ண தப்பு என்னென்னா, இந்த கேண்டில் இந்த ஃபஸ்ட்டு 9 to 9:20 உண்டான கேண்டில்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான டெல்டா தான், வால்யூம் தான். ஸோ இதை இது கொஞ்சம் டீசெண்டான இதாக தான் இருந்தது. அதனால் இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல போகணுங்கிற மாதிரி இது பண்ணேன். பட் ஆனால் பேங்க் நிஃப்டி புல்லிஷாக இருந்தது. அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் எனக்கு க்ரியேட் ஆச்சு. சரி, ரெண்டும் ஒரு இடத்துல செட்டில் ஆகட்டும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ப்ளஸ் மார்க்கெட் இப்போ நல்லா ஹையில் இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் இன்றைக்கி ஸோ புட் ஆப்ஷனுக்கு தான் ட்ரை பண்ணணுன்ட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரியே என் மைண்டு திங்க் பண்ணனால நான் புல்லிஸ்க்கே என் மைண்டு திங்க் பண்ணலை. ஸோ ஃபுல்லாக சைக்காலஜிக்கல் ரிலேட்டடான இதிலே இன்றைக்கி நான் லாக் ஆகிக்கிட்டேன். ஸோ மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் போகுதுங்கிறத நான் கவனிக்கலை. ஸோ இன்றைக்கி இன்றைக்கி நான் ட்ரேட் எடுக்காமல் இருந்ததுக்கு காரணம் பேங்க் நிஃப்டி புல்லிஷு, நிஃப்டி பேரிஷாக இருந்தனால ரெண்டுக்கும் வேறு திசையில் இருந்தனால இன்றைக்கி என்னால் எடுக்க முடியாமல் போச்சு. அதனால தான் மேபி நான் ட்ரேடும் எடுக்கலை. மேபி எடுத்திருந்தேனாலும் கண்டிப்பாக இன்றைக்கி லாஸ் தான் ஆகிருந்திருக்கும். இந்த 9:20 உண்டான இப்போ இந்த இதில் இருந்த இம்பேலன்ஸ்லாம் பார்த்திங்க வைங்களேன். ஸோ இந்த இம்பேலன்ஸோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா லோவில் வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுக்கு கீழே தான் க்ளோஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு நான் போயிருப்பேன். போயிட்டு அடுத்து ஒரு கேண்டில் தான் போயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் போயிருந்தோம்னா இந்த ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுதோ அந்த நேரத்தில் நம்ம இந்த ஹை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 45K டெல்டா இருக்குது. அந்த ஹை அந்த இது பிரேக் ஆகும்போதே எக்ஸிட் ஆகிருந்துருக்கணும். ஸோ எப்படி இருந்தாலும் லாஸ் பார்த்திங்கன்னா 500 to 1000 rupees நிஃப்டியில் வந்திருக்கும் இன்றைக்கி என்ட்ரு ஆகிருந்தா. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கம்பேரிட்டிவாக இது பண்ணும்போது ரெண்டுமே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஒன்று புல்லிஷ், ஒன்று பேரிஷாகவும் இருக்குதுன்னா, இந்த இடத்துல நம்ம நிஃப்டி எந்த பக்கம் போகுதோ அந்த டைரெக்ஷனில் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ சப்போஸ் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிஃப்டி இந்த 90K டெல்டா இதுக்கு இம்பேலன்ஸ், அந்த செல்லர்ஸோட இம்பேலன்ஸை வின் பண்ணி போனனால பையர்ஸ் தான் ஜெயிச்சாங்க. அதனால் நம்ம கால் ஆப்ஷன் இருக்கும். இஃப் சப்போஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 70K இருக்குது, இந்த டெல்டாக்கு கீழே போச்சுன்னா நம்ம புட் ஆப்ஷன் தான் எடுத்துருக்கணும். ஈவன்
ஈவன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இந்த இம்பேலன்ஸ் எல்லாம் ப்ரீச் ஆகி பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்துடும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிஃப்டியில் தான் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து ட்ரெண்டு வந்து எந்த பக்கம் போகுதுன்ட்டு டிசைட் பண்ணது இது பார்த்தீங்கன்னா அதை டிசைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி தான். 9:25க்கு இந்த ஹை டெல்டா கேண்டில் தான் வந்து வந்து மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுங்கிறத வந்து வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சும்மா மேலே கீழே அது வரைக்கும் பாருங்களேன். இந்த 9:35க்கு தான் இங்கே வந்து ட்ரெண்டே இங்கே வந்து செட்டாக 9:35 9:40 கூட எடுத்துக்கலாம். அது வரைக்கும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு 9:15 இருந்த புல்லிஷ்னஸ் அதுக்கடுத்து இல்லவே இல்லை சுத்தமாக. அது வரைக்கும் மேலே கீழேன்னு சும்மா வந்து போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரெண்டே வந்து இங்கே செட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த 9:35 பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து பிரேக் அவுட்டு. ஸோ வந்து இப்போ ரெண்டுமே கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது. நிஃப்டி வந்து பியரிஷி, பேங்க் நிஃப்டி புல்லிஷாக இருந்ததுன்னா ஸோ வந்து அந்த கன்ஃபர்மேஷனுக்காண்டி வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ எந்த பக்கம் அந்த ஹை டெல்டா ஓடுறது வந்து எந்த பக்கம் வந்து அந்த பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் நம்ம போய்க்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 47 45K இருக்குது. ஸோ அந்த 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 இதோட ஹை வந்து பிரேக் ஆனோன்னா வந்து நம்ம வந்து ஸோ வந்து நம்ம கால் ஆப்ஷன் தான் போகணுன்ட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மேலே தான் போகுது. ஸோ வந்து ரெண்டுலேயும் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அதனால் வந்து நம்ம வந்து மேலே தான் போகணுன்ட்டு வந்து நம்ம இது பண்ணி வந்திருக்கணும். ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி வந்து இது பண்ணுறல. ஏன்னா இந்த டெல்டாலாம் கொஞ்சம் வந்து ரீசனபிளாக இருந்தது. ப்ளஸ் வந்து நிஃப்டி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரிஜெக்ஷன் வேறு வந்ததா, அதனால் புட் சைடு தான் போகணுங்கிற மாதிரியே மைண்டு வந்து எனக்கு திங்க் பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ஏன்னா வந்து வந்து நிஃப்டி ஒரு பக்கமும் பேங்க் நிஃப்டி ஒரு பக்கமும் இருந்ததா, சரி எப்படி இருந்தாலும் வந்து வந்து ஹை டேட்டா வந்து எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோன்ட்டு வந்து நான் பார்த்தேன். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரேடே எடுக்கல. ஒருவேளை நான் இந்த இதில் கொஞ்சம் வந்து எமோஷ்னலாக இருந்தேன்னா இந்த இதில் ட்ரேட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ் தான் ஆகிருந்திருப்பேன். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நான் வந்து அந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து இது பண்ணது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண ட்ரெண்ட்லாம் எப்படி இப்போ வந்து நான் வந்து நிஃப்டியோடதை மட்டும் வந்து வைக்கிறேன். இந்த இதெல்லாம் பாருங்கள், இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த நேற்று போட்ட ரெசிஸ்டன்ஸ் லைனில் வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து அவன் போயிருந்திருக்கான். இந்த ட்ரெண்ட் லைனில் பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரலல் சேனல் மாதிரி வந்து வந்திருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து மல்டிபிள் டைம்ஸ் பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கான். 1 2 3 4 தடவை வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பிரேக் அவுட் ஆகிட்டு போயிருக்கு. ஸோ மார்னிங் வந்து இது பண்ணது வந்து எனக்கு அதுலேயே வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து இதாகிடுச்சு. அதனால் அதுக்கப்புறம் நான் வந்து அதை பார்க்கவே இல்லை நான் அதுக்கப்புறம். ஸோ இன்றைக்கி நான் பண்ண தப்பு இதுதான். ஸோ வந்து இப்போ வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வரணும். இப்போ இந்த சில நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9:15 to 9:30க்குள்ளே 9:45க்குள்ளே பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட இது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். 9:30க்குள்ளேயே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். நேற்றுலாம் பார்த்திங்கன்னா எந்த வித குழப்பமும் இல்லை, ஈஸியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறப்ப நிஃப்டியில் வந்து கன்ஃபர்மேஷன் வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நிஃப்டியில் வந்து ஹை டெல்டா வர்ற வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நேற்றுலாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து டெல்டாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அந்த இதை வச்சுக்கிட்டு தான் வந்து நேற்றுலாம் இப்போ நேற்றோட இதில் வந்து நம்ம போனோம் வைங்களேன். நேற்றுலாம் ஹை டெல்டாவே பார்த்திங்கன்னா வந்து ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா 40K அந்த மாதிரி தான் வந்து இருந்தது ரொம்ப. ஸோ இந்த பார்த்திங்கன்னா 9:15க்கே வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. அதனால் நமக்கு வந்து தெளிவான ட்ரெண்ட் வந்து நேற்றே வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. சப்போஸ் இதுக்கு முன்னாடி ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெல்டாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அந்த மாதிரி நேரத்துலலாம் இப்போ நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நல்லா மாட்டிக்குவோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த நாள்லாம் பாருங்களேன், இந்த மாதிரி டெல்டாலாம் வந்து நம்ம வந்து 44K இந்த மாதிரில இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் போயிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து மாட்டிப்போம். ஏன்னா இந்த மாதிரி இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஓகே, பட் ஆனால் வந்து நிஃப்டிக்கு வந்து இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா வந்து வெரி லோ வால்யூம் இது. ஸோ இதை ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு வந்து நம்ம இது பண்ணோம்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம லாஸ் தான் ஆகிருந்திருப்போம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே.